ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காயில் நம்ம வந்து அந்த பிசுப்பு தன்மை போகிறதுக்கு என்ன செய்யணுன்ட்டு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு அயன் பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா காரக்குழம்புக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வதக்கும் போதே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கிடும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம கல் உப்பு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சால்ட்டை விட கல் உப்பு சேருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியை நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்க சாரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கூட வச்சுருங்க. நான் மூடி போட்டு வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த ஈரம்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வழவழப்பு தன்மை அதுலேருந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும்ல, அந்த இதெல்லாம் ஜெல் வரும். ஆனால் அந்த வழவழப்பாக இருக்காது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சிலர் வெண்டைக்காவை நல்லா வதக்காமே அப்படியே நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. நம்ம பொரியலுக்குமே நல்லா வதக்கணுமே வெண்டைக்காயை. வதக்கியாச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே நான் காரக்குழம்புக்கு ஒரு தக்காளி நான் புளியோடு கரைச்சிப்பேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு விடுங்க. மூடி போட்டு விடுங்க. நம்ம வெண்டைக்காய் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி அதோடு சேர்க்க போகிறோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்ல வெண்டைக்காய் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்துட்ட பிறகு நம்ம தேங்காய் 1 கப்பு நான் தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன்.
அந்த தேங்காய் பாலை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதித்து திக்காயிடும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காரக்குழம்பு எப்போவுமே வந்து ரொம்ப திக்காகவும் இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து மீடியமாக இருக்கணும். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு இது சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம். காரம் அவ்வளோ இருக்காது. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.